வெல்கம் டு ஆர்டிசன் சேனல். வீட்லேயே எப்படி பேப்பர் இயரிங்ஸ் பண்ணலாம் அப்படி தான் பார்க்க போகிறோம். வாங்க பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வரைஞ்சிக்கோங்க. நான் எனக்கு ஃப்ளவர் சிம்பிள் தான் வரைகிறேன். இது வரைய உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம ஹார்ட் சிம்பிள் இல்லைன்னா ஏதாவது ஸ்டார் சிம்பிள் போட்டுக்கலாம். அது ஈஸியாக இருக்கும். இந்த சிம்பிள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம இயரிங்காக பண்ணி போட்டோன்னா. இன்றைக்கி நம்ம 3 டைப்பில் இயரிங் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட் டைப் தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த பேப்பர் ஃபுல்லாக பண்ணி வரைஞ்சிட்டேன். பின்னாடியும் வரைஞ்சிக்கலாம். இப்போ இதை நான் சதுரமாக வெட்டியிருக்கேன். இதை வந்து நம்ம 2ஆக பிரித்து இந்த மாதிரி முக்கோணமாக வெட்டிக்கலாம். இப்போ இது கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்னென்னா கட் பண்ண ஒரு முக்கோணத்தை எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். முன்னாடி பின்னாடி மடிப்போம்ல அந்த மாதிரி மடிச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி சின்னதாக வச்சு மடிச்சுக்கலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக மடிச்சுக்கலாம் கவர் ஆகிற வரைக்கும். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நம்ம டக்குனே பண்ணி முடிச்சிடலாம். நம்ம குயிலிங் பேப்பர்லாம் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. வெறும் நார்மல் பேப்பர் ஒயிட் பேப்பர் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கோம். டிசைன்ஸ் கூட நம்மளாவே சூப்பராக வரைஞ்சிட்டோம். இப்போ இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சுக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன, அது 2ஆக மடிச்சுக்கலாம். இப்போ நம்ம 2ஆக மடிச்சக்கப்புறம் அது வந்து ஒரு இலை ஷேப்புக்கு வந்துடும். பாருங்கள், இப்போ நல்லா சூப்பராக தெரியுது. இப்போ நம்ம கம் போட்டு ஒட்டிக்கலாம். இந்த டிசைன்ஸ் பாருங்கள், ஸ்கை ப்ளூ கலரில் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ நம்ம ஒட்டியாச்சு. கரெக்டாக சமமாக ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன, இப்போ நம்ம வளைய மாட்டி ரிங் மாட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த கொக்கி போடுற ரிங்கு மாட்டிக்கலாம். அது உங்ககிட்ட ரிங்கு இருந்துச்சு, ரவுண்ட் கலர் ரிங்கு இருந்துச்சுன்னா அதே செட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் இந்த கம்பி வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கொக்கி மாட்டிடலாம். இப்போ இதை டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணியாச்சு. பாருங்கள், நம்ம ஒரு தோடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னொன்று இதே மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் தோடு ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். லீஃப் கலரில் சூப்பராக இருக்குது. இப்போ 2ஆவது இது பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி இன்னொரு ஒயிட் பேப்பர் எடுத்துகிட்டு அதை நான் கலர் பண்ணிக்கிறேன். இது ஒரு மாதிரி பீச் கலரில் இருக்குது, அந்த கலர் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பண்ணியாச்சு. இந்த கலர் கொஞ்சம் லைட் கலர் தான், அதனால் அவ்வளோவா தெரியல. நெக்ஸ்ட் என்னென்னா, அது 2ஆக மடிச்சுக்கலாம். கட் பண்ணிடலாம். ஒரு இது எடுத்துகிட்டு அது இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். முன்னாடி பண்ணோம்ல அதே மாதிரி மடிச்சுக்கலாம். ஆனால் டிஃப்ரெண்ட் மெத்தடாக இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக மடிச்சுக்கலாம். ஃபுல்லாக மடித்தாச்சு. இப்போ 2ஆக மடிச்சுக்கலாம். 2ஆக மடிச்சுட்டு இப்போ கொஞ்சம் பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒட்டிக்கணும், அதுக்கப்புறம் பிரிச்சுக்கலாம். இப்போ ஒட்டிட்டு நல்லா காய வச்சக்கப்புறம் தான் பிரிக்கணும், இல்லைன்னா அது பிரிஞ்சிரும் நம்ம ஒட்டினது. இப்போ பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி மடிச்சுட்டு 2ஆக சென்டரில் பாருங்கள், நல்லா ஒட்டாதனால இப்போ பிரியுது. நம்ம நல்லா காய வச்சக்கப்புறம் தான் அது பிரிக்கணும். இப்போ பிரித்து பார்த்துக்கலாம். காஞ்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி 2 இதை மட்டும் பிரிச்சுக்கணும், 2 பேப்பர் மட்டும். பாருங்கள், இது ஒரு டிசைன் சூப்பராக இருக்குது. இப்போ மேலே ஃபஸ்ட்டு இது ஒட்டிக்கலாம். அப்புறம் என்னென்னா, அந்த மடியிற இடத்துல ஒரு இடத்துல ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, மேலே அந்த கொக்கி மாட்டுறதுக்காக ஒரு வளையம் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட வளையம் இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த மாதிரி லைட்டாக அந்த மேலே ஓட்டை போட்டு அதோட ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட இல்லை, அதனால் இப்போ பேப்பரில் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரவுண்ட் பண்ணி ஒரு இது எல்லா ஷேப்புக்கு கொண்டு வரேன், முக்கோண ஷேப்பில். இதை அந்த மேலே ஜாயின் பண்ணிடலாம். இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்னென்னா, கொக்கி மாட்டுறது தான். இப்போ நம்ம இதில் கொக்கி மாட்டுறதுக்கு பதில் இந்த மாதிரி பின் சேர்த்துக்கலாம். பின் இயரிங் மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இது 2லேயுமே மாட்டிக்கலாம். இந்த மாதிரி பட்டன் இயரிங் மாதிரி செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். கொக்கி மாட்டுறதுனால மாட்டிக்கலாம், அதுவும் சூப்பராக தான் இருக்கும். இது பாருங்கள், ஒரு விளக்கு மாதிரி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும் காதில் போட்டு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி 2 பேப்பர் எடுத்துக்கலாம். ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாகவும். இது 2ஐயும் கட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம்.
ஒரு இதை கட் பண்ணால் நமக்கு 2 கிடைக்கும். நான் 2 வச்சுருந்தேன், அதனால் இப்போ 4 கிடைக்கும். ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக. இன்றைக்கி ரெட் அண்ட் பீச் கலர் அடிச்சிருக்கேன் இந்த பேப்பருக்கு. இதை இந்த மாதிரி மேலே கீழே ஒட்டிக்கலாம். மேலே கம் அப்ளை பண்ணிட்டு இந்த சின்னதாக இருக்கிறத மேலே அப்ளை பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கும். இதை நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இதை கட் பண்ணிக்கலாம் வரிசையாக. ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது, மேலே கட் ஆயிரும். இதை மாதிரி இடையில கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2மே கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன, இப்போ வந்து கொக்கி மாட்டிக்கலாம். இப்போ கொக்கி மாட்டியாச்சு. இப்போ நம்ம 3வது இயரிங்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எனக்கு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. நம்ம பண்ண 3மே சூப்பராக இருக்குது. இந்த இதில் உங்களுக்கு எது ஃபேவரட்னு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.